பிளாஸ்டிக் விலை அதிகமாயிடுச்சுங்க. அதனால இந்த வாட்டர் கேன் இருக்கு பாருங்க, அதோட ரேட்டு அதிகமாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள அடைச்சு விக்கிற தண்ணியோட விலை இருக்கு பாருங்க, அதை இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்கங்க. இனி கேன் வாட்டர் வாங்குறோம் அப்படின்னா ரூ. 5லிருந்து ரூ. 10 அதிகப்படுத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சும்மாங்க யோசிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. பிற்காலத்தில் தண்ணிக்கு விலையை அவங்க தான் நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, அதுக்காக தான். சரிங்க, நம்ம கான்செப்டுக்குள்ளே வாங்க. அரியலூர் மாவட்டம் குமிழியம் அப்படிங்கிற கிராமத்தில் உடல் தகனம் செய்யும் இடத்துல எரியூட்டு மேடையில் ஒரு உடலை தகனம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அதாவது எரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தந்தையும் மகனும் நின்று இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. தந்தை மதுபோதையில் இருந்திருக்காரு. மகன் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத தகவல்ல சொல்லலை. மகன் கவனிக்காத நேரம் தகப்பன் என்ன பண்ணியிருக்காரு, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்பு மேலே போய் கால் ஏறடி விழுந்துட்டாருங்க. விழுந்து அவர் எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா மது போதையில் அவருக்கு கத்த கூட சேட்டை இல்லை. எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மகன் வந்தவர் என்ன நினச்சிருக்காருன்னா, ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த உடல் தான் அப்படின்னு நினச்சி இந்த உடல் மேலே 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 விறகு எடுத்து வச்சு எரிச்சிட்டாரு. எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா 2 மண்டையோடு 2 எலும்புகள் இருந்திருக்கு. அப்புறம் தான் மகன் சுதாரிப்புக்கு உள்ளாகிறாரு. ஆகா, நம்ம அப்பாலாம் நின்றுக்கிட்டு இருந்தாரு, அப்பா காணுமே, அப்போ அப்பாவும் இதுக்குள்ளே தான் போயிட்டாரோ அப்படின்னு நினச்சி அழுதுருக்காரு. அந்த ஊரில் ஏற்கனவே ஒரு உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற கவலை இருந்தாலும் மேலே இந்த உயிர் சம்மந்தமே இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க. ஒரு சின்ன கவனக்குறைவு, நான் இதை போதை அப்படின்னு சொல்லிட்டேன்னா உடனே 2-3 பேர் போதையினால் மட்டும்தான் குற்றம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டுருவீங்க. ஸோ கொஞ்சம் கவனக்குறைவு இருந்ததுனால எவ்வளோ பெரிய இழப்புக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொலியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றிங்க.